ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய திருக்கோயில் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். ஓம் நம சிவாய. கோயில்கள் நிறைந்த நகரம் காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்பார்கள். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம். பஞ்சபூத திருத்தலங்களுள் மண் எனப்படும் மிருத்யுவுக்கான திருத்தலம் இது. இங்கே குடிகொண்டு அருளக்கூடிய இறைவன் ஏகாம்பரேஸ்வரர். ஓம் நம சிவாய. காஞ்சிபுரத்திலே சைவத்தின் பெருமையை பறைசாற்றும் விதமாகவும் வைணவத்தின் பெருமையை பறைசாற்றும் விதமாகவும் அன்னையின் சிறப்பை பறைசாற்றும் விதமாகவும் ஏராளமான ஆலயங்கள் அமைந்துள்ளன. இந்த நகரத்தினுள் நுழைந்தால் எங்கு பார்த்தாலும் ராஜகோபுரங்களையும் சிறு சிறு கோவில்களையும் நாம் தரிசிக்க முடியும். காஞ்சி மாநகரத்தின் சிறப்பான ஏகாம்பரேஸ்வரரை தரிசிக்கலாம் வாருங்கள். ஓம் 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 நம சிவாய சிவாய நம. 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 காஞ்சி மாநகரத்தின் பெருமையை அத்தனை சுலபத்தில் நம்மால் பட்டியலிட முடியாது. கோவில்கள் ஒரு பக்கம் நிறைந்து காணப்படுவதால் அவற்றை தரிசிப்பதற்காக உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்தவாறு காணப்படுகிறார்கள். அந்த நாளிலே கல்விக்கூடங்கள் அதிகம் காணப்பட்ட இடம் காஞ்சிபுரம். பல்வேறு சமயங்களும் தழைத்து செழித்து கலந்து சமுதாயச் செம்மையை தந்த இடம் இந்த காஞ்சிபுரம். அந்த காலத்திலே தொண்டை தேசத்தின் தலைநகரம். ஏகாம்பரேஸ்வரரும் காமாட்சியம்மையும் வரதராஜ பெருமாளும் ஆறுமுகப் பெருமானும் அருளாட்சி நடத்தும் அற்புதமான திருத்தலம். பொய்கை ஆழ்வார் இங்கேதான் அவதாரம் செய்தார். வேதாந்த தேசிகரும் திருமழிசை ஆழ்வாரும் திருக்கச்சி நம்பிகளும் கணிகண்ணனும் வாழ்ந்த தலம். சாணக்கியரும் பரிமேலழகரும் மணிமேகலையும் ராமானுஜரும் சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான சியாமா சாஸ்திரிகளும் சில காலம் தங்கியிருந்த ஊர் இது. சக்தி பீடமான ஸ்ரீ காமகோட்டி பீடத்தின் திருத்தலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடி அரங்கேற்றிய அற்புதமான பெரும் பதி. ஓம் நம சிவாய. சங்கராச்சாரிய பரம்பரையின் மூலாம் நாய பீடமான ஸ்ரீ சங்கரமடத்தின் தலைமையகம். 14 வைணவ திவ்ய தேசங்களை தன்னகத்தே கொண்ட நகரம் காஞ்சிபுரம். 5 தேவார திருத்தலங்களை உள்ளடக்கிய நகரம். தேவார ஆசிரியர்கள் 3 மட்டுமல்லாமல் திருவாசக ஆசிரியர் மாணிக்க வாசகராலும் திருப்புகழ் ஆசிரியர் அருணகிரிநாதராலும் பாடல் பெற்ற நகரம் காஞ்சிபுரம். நாயன்மார்கள் 63 இடம்பெறும் சாக்கிய நாயனார், திருக்குறிப்பு தொண்டர், ஐயடிகள் காடவர்கோன், காடவர்கோன் கழற்சிங்கன் ஆகியோர் வாழ்ந்த தலம் காஞ்சிபுரம். இப்படி காஞ்சி நகரத்தின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஓம் நம சிவாய.
என்ன காரணத்தினால் இந்த திருத்தலம் காஞ்சிபுரம் மண்ணுக்கு உண்டான திருத்தலமாக ஆனது? ஒருமுறை கைலாயத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் காணப்பட்டார்கள். இருவரும் ஏகாந்தமாக இருந்த வேளையிலே பார்வதி தேவி சற்றே விளையாடும் விதமாக ஈசனின் கண்களை பொத்தினாள். நாமெல்லாம் விளையாடுகிற போது ஒருவரின் கண்களை பொத்திவிட்டு அதன் பிறகு கைகளை எடுப்பது வழக்கம். அதுபோன்ற விளையாட்டையே இந்த அன்னையாகப்பட்டவள் கைலாயத்தில் நிகழ்த்தினாள். ஓம் நம சிவாய. நமது கண்கள் மூடப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உலகையே காத்து அருளுகின்ற அந்த சர்வேஸ்வரனின் கண்கள் மூடப்பட்டால், மூடப்பட்ட அந்த வேளையில் பிரபஞ்சம் கிடுகிடுத்தது. அந்த வேளையிலே இயல்பு நடவடிக்கைகள் அத்தனையும் ஸ்தம்பித்து போயின. திடீரென்று மின்சாரம் தடைபட்டால் நாமெல்லாம் தடுமாறுகிறோம் அல்லவா? திடீரென கம்ப்யூட்டர் தன் இயக்கத்தை நிறுத்திக் கொண்டால் நாமெல்லாம் விழி பிதுங்குகிறோம் அல்லவா? அதுபோல அந்த நாளில் ஈஸ்வரனின் கண்கள் பொத்தப்பட்டதால் இந்த பிரபஞ்சமே தகித்து போனது. எல்லா இயக்கங்களும் நின்று போனது. அனைவரும் தவித்தனர். ஓம் நம சிவாய. அந்த வேளையிலே பார்வதி தேவி தன் தவறை உணர்ந்தாள். ஒரு கணம் ஈசனின் கண்களை பொத்திய காரணத்தினால் அகிலத்திலே எத்தனை அவலங்களா என்று ஈசனிடம் மன்னிப்பு கேட்டாள். எந்த ஒரு நேரத்திலும் தன் தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டால் எதிரிலே இருப்பவரிடம் இருந்து நல்ல பதில்கள் வரும். அதுபோல பரமேஸ்வரனும் உமையைக் கண்டு, கலங்காதே தேவி, ஒரு சில கணங்கள் எனது கண்களை பொத்தியதால் ஏற்பட்ட இந்த நிகழ்வை பார்த்தாயா? எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் உணர்ந்தாயா என்று கேட்கிறார். அதற்கு அன்னை சொல்கிறாள், நம் குழந்தைகளுக்கு துன்பம் ஏற்பட நானே காரணமாகிவிட்டேன். இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய விரும்புகிறேன். வழியிருக்கிறதா சுவாமி என்று இறைவனிடம் கேட்கிறார். ஓம் நம சிவாய. பூலோகம் சென்று காஞ்சிபுரம் மாநகரில் தவம் செய்வாய். சில காலம் உன் தவம் கழிந்த பின் நான் அங்கு வந்து உன்னை மணந்து கொள்வேன் என்கிறார் இறைவன். ஓம் நம சிவாய. காஞ்சி மாநகரமா என்று தேவி கேட்க, ஆம், உலகின் நாபிஸ்தானமாக விளங்குவது காஞ்சி. உன்னையே சுற்றி வளைத்துக் கொண்ட உன் ஒட்டியானம் போல் தங்கள் பக்தியால் உன்னை பக்தர்கள் கட்டி போட இருக்கிற நகரம் என்று அன்றே அருளினார் பரமேஸ்வரன். ஓம் நம சிவாய. தங்கள் சித்தம் சுவாமி என்று இறைவனிடம் விடை பெற்றுக் கொண்டு அன்னையாகப்பட்டவள் காஞ்சிபுரம் திருத்தலம் வந்தாள். உமையம்மை தவம் செய்து இறைவனை வழிபட காஞ்சி நகரத்திற்கு வந்தார் இல்லையா? ஒரு அழகான இடத்தை தேர்ந்தெடுத்தார். துள்ளி ஓடிய ஒரு நீரோடையின் அருகே பெரிய மாமரம். அதன் அருகில் அன்னையாகப்பட்டவர் மணல் எடுத்து லிங்கம் பிடித்து பூஜை செய்ய துவங்கினார். ஓம் நம சிவாய. அன்னையின் ஆத்மார்த்தமான பூஜையை கண்ட சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அன்னையை சீண்டி பார்க்க விரும்பினார். கங்கையை அழைத்தார். உலகில் உள்ள 3.5 கோடி தீர்த்தங்களையும் பெரிய வெள்ளமாக அம்பாள் தவம் செய்யும் இடத்தில் பாயச் சொன்னார். ஈசனின் உத்தரவுக்கு கங்கையும் கட்டுப்பட்டாள். பெரிய ஓசையோடும் பேரலைகளோடும் பாய்ந்து வந்தாள் கங்கை. பெருகி வரும் வெள்ளத்தை பார்த்து பயந்த அம்பாள் லேசாக நடுங்கினாள். திரண்டு வருகிற இந்த வெள்ளத்திலே தான் பிடித்து வைத்த மணல் லிங்கம் பழுதுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக லிங்கத்தின் மேல் சாய்ந்து கட்டிப்பிடித்து தழுவிக் கொண்டார். ஓம்
நமः சிவாய. பின்னர் தன் சக்திகளுள் ஒருத்தியை கூப்பிட்டு இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்து என்று ஆணையிட்டாள் அன்னை. அந்த அன்னையே மகா பிரளய பந்தினி என்று அழைக்கப்படுகிறாள். வெள்ளத்தை கட்டுப்படுத்தி அன்னையின் தவத்தை தொடர வைத்த அந்த அன்னை இரண்டாம் பிரகார பலத்தில் தரிசனம் தருகிறாள். இந்த அன்னை பிரளய கால சக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. காஞ்சிபுரம் நகரத்தில் எந்தவிதமான தீங்கும் அண்டாமல் காக்கும் சக்தி இவள். சிவாய. ஓம் நமः சிவாய. ஆலயத்திற்கு வருகிற அனைவரும் இந்த அன்னையை வணங்க வேண்டும். நமः சிவாய. ஓம் நமः சிவாய. வெள்ளமாகப் பெருகி அம்பாளுக்கே நடுக்கத்தை ஏற்படுத்திய நீரோடை கம்பையாறு என்று பெயர் பெற்றது. அம்பாளின் அருளால் இப்போது கம்பாநதி குளமாக மாறி நிற்கிறது. சிவாய. ஓம் நமः சிவாய. ஆலயத்திலே 4ஆம் பிரகாரத்தில் 1000 மண்டபம் அருகே இந்த கம்பாநதி குளத்தை தரிசிக்கலாம். கம்பாநதி கரையில் மாமரத்தின் அடியில் அம்பாள் தவம் செய்ய வெள்ளம் தணிந்தபின் அங்கேயே அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் இறைவன். பின்னர் திருமணமும் செய்து கொண்டார். அம்பாள் மணலால் பிடித்த லிங்கத் திருமேனி என்பதால் இது பிருத்திவி கஷேத்திரம் ஆனது. ஓம் நமः சிவாய. இந்த ஆலயத்திலே மாமரம் சிறப்பு பெற்றது. அன்னை இதன் அடியில்தான் தவம் இருந்தாள். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் மாமரம். மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதிக்கு நேர் பின்புறம் அமைந்துள்ளது மாவடி. தல பெருமையை உணர்த்தும் மாமரம். கம்பை நதியின் கரையில் மாவடியின் கீழ்தானே அம்பாள் தவம் செய்தார். அதே மாமரம். மாமரத்தைச் சுற்றி மேடையும் சிறிய மதிலும் உண்டு. மேலேறிச் சென்று வலம் வரலாம். மாமரத்தின் கீழ் காட்சி கொடுத்ததால் இந்த சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர். இதன் பொருள் ஏகம் என்றால் ஒற்றை, ஆம்ரம் என்றால் மாமரம். அதனால் ஏகாம்பரேஸ்வரர் என்று ஆனார். ஓம் நமः சிவாய. ஏகாம்பரேஸ்வரர் என்று சொன்னாலுமே இந்த ஆலயத்து இறைவனது திருநாமம் ஏகாம்பரேஸ்வரர். சுமார் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மாமரமாக இது கருதப்படுகிறது. 4 வேதங்களே ஒரு மாமரமாக ஆனதை குறிக்கும் வகையில் 4 கிளைகள், 4லும் 4 வெவ்வேறு ருசிகளைத் தரும் கனிகள். ஆனால் பழைய மாமரத்தின் கிளைகள் 2ம் பழுதுபட்டு இப்போது புதியதாக ஒரு மாமரக்கன்று நட்டு வைத்து அது தழைத்து வளர்ந்து வருகிறது. ஓம் நமः சிவாய. மாவடியில் சிவனும் பார்வதியும் கிழக்கு முகமாக தரிசனம் தருகிறார்கள். மாவடி மேடையிலிருந்து கீழிறங்கி வலம் வரவும் பிரகார அமைப்பு உள்ளது. இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடந்த மாவடி என்பதால் திருமண பிரார்த்தனைக்கும் புத்திர பிரார்த்தனைக்கும் சிறப்பான இடமாக விளங்குகிறது. மாவடி மேடையின் கீழ் பஞ்சாக்கினி தவம், லிங்கோத்பவர் வரலாறு, அம்மனின் லிங்கத் தழுவல் ஆகியவற்றை சித்தரிக்கும் சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஓம் நமः சிவாய.
சிவாய. இந்த ஆலயத்திலே பங்குனி மாத பெருவிழா அல்லது பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. பங்குனி உத்தரத்தன்று சிவனுக்கும் உமைக்கும் இங்கு திருமணம் நடைபெறுகிறது. அதற்கு முந்தின நாள் மாவடி சேவை நடைபெறும். அன்று அம்மனும் சுவாமியும் மாவடிக்கு எழுந்தருளி இங்கே தரிசனம் தருகிறார்கள். பங்குனி உத்தரத்தன்று அம்மனுக்கும் சுவாமிக்கும் திருமணம் என்பதால் வேறு வகையில் நாள் ஏதும் பார்க்காமல் அன்றே பக்தர்களுக்கும் திருமணம் செய்யும் வழக்கம் சுற்று வட்டாரத்தில் உண்டு. ஓம் நம சிவாய. காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மையே நடுநாயகமாக உறைவதால் இங்கு எந்த சிவன் கோயிலிலும் தனியாக அம்பாளுக்கு மூலவர் சந்நிதி கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உற்சவரான ஏழவார் குழல் அம்மையே மூலவராக எண்ணி வழிபடுவது மரபு. மூலவர் திருச்சந்நிதியிலே லிங்கமாக அருட்காட்சி தருகிறார் ஏகாம்பரேஸ்வரர். ஓம் நம சிவாய. அம்பாள் மணலால் பிடித்த லிங்கம் என்பதால் பாணத்துக்கு அபிஷேகம் கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம். பாணத்துக்கு புடுகுச் சட்டம் சார்த்தப்படுகிறது. லிங்க மூலவருக்கு பின்னால் சுவரில் சோமாஸ்கந்த திருமூர்த்தம் காணப்படுகிறது. அம்பாள் தானே பிரதிஷ்டை செய்ததனால் இந்த சிவலிங்கம் தேவிகலிங்கம் என்னும் வகையைச் சேர்ந்ததாகும். திங்கட்கிழமை தோறும் அம்பாள் தழுவுவது மாதிரியான வெள்ளிக் கவசம் சார்த்தப்படும். காஞ்சிபுரத்திலிருந்து பல மைல்கள் தள்ளியிருந்தாலும் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம் தன்னை அடையாளம் காட்டிவிடும். எந்த பகுதியில் இருந்தும் காஞ்சிபுரத்தின் இந்த ஆலய ராஜகோபுரத்தை நம்மால் தரிசிக்க முடியும். இந்த பெரிய கோபுரம்தான் சிவகாஞ்சிக்கு பெரிய காஞ்சிபுரம் என்னும் பெயர் வருவதற்கே காரணம். மிகப்பெரிய பரப்பு கொண்ட ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு 4 புறங்களிலும் கோபுரங்கள் உண்டு. இவை 4ம் கோயிலின் உள்மதிலில் 4 திசைகளில் அமைந்திருப்பவை. இவை தவிர வெளிமதிலில் தெற்கு பகுதியில் இருப்பது ராஜகோபுரம். ஓம் நம சிவாய. இதுதான் பெரியது. இப்போது பிரதான வாயிலாக இருப்பதும் இதுதான். கிபி 1509 ஆண்டு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட 192 அடி உயர கோபுரம் 9 நிலைகளுடன் 11 கலசங்களுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது. அண்ணார்ந்து கோபுரத்தை பார்க்கும்போது அப்படியே அள்ளிக்கொண்டு போகிறது அங்கு வீசும் அற்புத காற்று. காஞ்சிபுரத்தின் சிறப்புகள் என்னென்ன என்று பட்டியல் போட்ட காளமேக புலவர் இந்த காற்றையும் அதில் சேர்த்தார். குமரக்கோட்ட கீரை, குமரக்கோட்ட வளாகத்தில் விளைகின்ற கீரை என்பது பொருள். செவ்வாலிமேட்டு பாகல்காய், அதாவது செவிலிமேடு காஞ்சிபுரத்தின் அருகே காணப்படுகிறது. பருத்தி குளத்து நீர், வாசல் காற்று என்று சொல்கிறார் காளமேக புலவர். அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் வாசலில் வருகின்ற காற்று. கம்பத்தடியில் தவம், உமையின் தவத்தை சொல்கிறார். இப்படி இந்த ஆலய ராஜகோபுரத்தின் அருகே வீசக்கூடிய காற்றை அன்றே ஸ்லாகித்துச் சொல்லியிருக்கிறார் காளமேக புலவர். இந்த ஆலயத்திலே எத்துணை மண்டபங்கள், எத்துணை பிரகாரங்கள், எத்துணை திருச்சன்னதிகள் என்று பார்த்து பார்த்து வியந்து போகிறார்கள் பக்தர்கள். அந்த அளவுக்கு ஆலயம் மிக பிரம்மாண்டமானது, விஸ்தாரமானது. கண் சம்பந்தமான பிரார்த்தனைகளுக்கு இந்த இறைவனை வேண்டிக் கொண்டால் உரிய பலன் கிடைக்கும் என்பது நிதர்சனம். இந்த ஆலயத்திலே அமைந்த ஒரு திருக்குளத்திற்கு சிவகங்கை தீர்த்தம் என்பது பெயர். ஆலயத்திலே கச்சி மயானம் என்கிற தனி சிறு கோயில், தேவார வைப்புத்தலமாகும். சிவலிங்கமும் எதிரில் நந்தியும் கொண்ட திருச்சன்னதி.
இந்த சிறு கோயிலை சுற்றி வலம் வரலாம். துர்க்கை, பிரம்மா, அண்ணாமலையார், தட்சிணாமூர்த்தி மற்றும் கணபதி ஆகிய கோஷ்டமூர்த்தங்கள் காணப்படுகின்றன. சிறப்பான சிற்பங்கள் பலவும் இந்த கோயிலில் உண்டு. 2ஆம் பிரகாரத்தில் உள்வாசல் அருகே இரண்யனை பிளக்கும் நரசிங்கம், எதிரில் பிக்ஷாடனர், கச்சிமயான முகப்பு தூண்களில் உள்ள ராமர், சீதை, கரும்பு வில்லோடு ஆங்காங்கே நிறைய காணப்படும் மன்மதன் உருவங்கள், கோயிலில் பல்வேறு இடங்களில் ஆதிசங்கரர் திருவருவம், கச்சி மயானம் அருகே தெற்கு முகமாக சற்றே வித்தியாசமான முத்திரையோடு கால் மீது கால் போட்ட தட்சிணாமூர்த்தி என்று இந்த பட்டியல் நீளும். ஆலயத்திலே சகஸ்ரலிங்க சந்நிதி என்று ஒரு திருச்சந்நிதி கிழக்கு பார்த்த முகத்தில் அமைந்துள்ளது. ஒரு பெரிய சிவலிங்கத்தில் சிறிது சிறிதாக 1008 சிவலிங்கங்கள். ஏலவார்குழல் அம்மைக்கு பக்கத்திலே முருகப்பெருமான் திருச்சன்னதி. இவருக்கு மாவடிக்கந்தன் என்று பெயர். சிவகாமி அம்மை அருகிருக்க, மாணிக்க வாசகர் உடனிருக்க, ஆடும் கூத்தனுக்கும் ஒரு தனிச்சன்னதி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவாரூரில் தியாகராஜர் ஆலயம், மதுரையிலே சுந்தரேஸ்வரர் ஆலயம், நெல்லையிலே நெல்லையப்பர் ஆலயம், இதுபோல் பல ஆலயங்கள் நமது தமிழகத்தில் உண்டு. அவற்றுள் இன்னொரு சிறப்பான ஆலயம்தான் தற்போது நாம் தரிசித்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். இத்தகைய ஆலயங்களில் திரும்பிய பக்கமெல்லாம் சிவலிங்கங்களை தரிசிக்க முடியும். அது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் அதிகம் தரிசிக்க முடியும். ஒவ்வொரு லிங்கம் அமைந்ததற்கும் ஒரு காரணம், தலவரலாறு உண்டு. ஏகாம்பரேஸ்வரர் தரிசிக்க மட்டுமல்ல, நமது புராதன கலாச்சாரத்தை பறைசாற்றுகிற ஆன்மீக மையம். அப்பனை வணங்குவோம், அருள் பெறுவோம். வினை மாய்க்கும் மூலவனே, முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே, கங்கையனே, முன்னீஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே, முக்கண்ணனே.